Hello everyone, welcome back to my channel. In the video UGC NET Commerce Unit 3 Business Economics top 5 important topics தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஈஸியா ஷூர் ஷார்ட்டா எப்படி வந்து நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்திருக்கேன் and நிறைய கிராஃப் ரிலேட்டட் டயகிராம்ஸ்லாமும் கொடுத்திருக்கேன் உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. So first topic பார்க்கலாம் demand analysis. Demand analysis அப்படின்றது என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத வச்சு தான் அதோட ப்ரைஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இது எல்லாமே வந்து வேரி ஆகும். ஸோ டிமாண்ட் மீன்ஸ் desire for a product or ability to buy or willingness to buy இதெல்லாம் தான் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ப்ராடக்ட் மேலே இருக்கக்கூடிய டெசையர் ஆர் என்னால் இது எபிலிட்டி இருக்குது, என்னால் இதை வாங்க முடியும், எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு வில்லிங்னஸோடு போய் பை பண்ணுறது, இது எல்லாமே தான் டிமாண்ட். இப்போ லா ஆஃப் டிமாண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அதர் திங்ஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட் when ப்ரைஸ் இன்க்ரீசஸ் டிமாண்ட் டிக்ரீசஸ் அண்ட் வைஸ் வெர்சா. அதாவது ப்ரைஸ் அதிகமாகுது ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் கம்மியாகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிளோட ப்ரைஸ் 500 ஆகுது ஒரு கிலோ அப்படின்றப்போ அதுக்கான டிமாண்ட் கம்மியாகும். அப்போ ஆப்பிளுக்கு வந்து 500 கொடுக்கறதுக்கு பதிலாக அதர் ஃப்ரூட்ஸ் we can buy. ஸோ மற்ற ஃப்ரூட்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாகும், ஆப்பிளுக்கு டிமாண்ட் கம்மியாகும். இதுவே ஆப்பிளோட ப்ரைஸ் 50 ருபீஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ, அப்போ அதுக்கான டிமாண்ட் அதிகமாகும். ஓகே, ஆப்பிள் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் டு பை அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அப்போ வாங்கிடுவாங்க. ஸோ இதை தான் லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் கம்மியாயிடும், ப்ரைஸ் கம்மியாயிடுச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகிடும். இதுதான் லா ஆஃப் டிமாண்ட். டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஒரு ஸ்லோப் மாதிரி கீழே வரும். ஷோஸ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட். இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்னா என்னது? ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் கம்மியாகும், டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாகும். ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், அப்புறம் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கான அசம்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்கம் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸில் நோ சேஞ்சஸ், பாப்புலேஷனில் நோ சேஞ்சஸ், ஃப்யூச்சர் ப்ரைஸ் ரைஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இருக்காது. இதெல்லாமே லா ஆஃப் டிமாண்டோட அசம்ஷன்ஸ். இப்போ இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த லா ஆஃப் டிமாண்டுக்கு. என்னென்னா கிஃபன் குட்ஸ், ப்ரெஸ்டேஜ் குட்ஸ், ஸ்பெக்குலேட்டிவ் குட்ஸ் அண்ட் நெசசரிஸ். இதெல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சூஸில் உங்களுக்கு வந்து வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதாவது வாட் ஆர் த நாட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட் போட்டு இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஏன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஒன்று மாற்றி கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கு வந்து உங்களுக்கு அதிக இந்த நாட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. which is not the expectation of law of demand. அதே மாதிரி which is not the assumptions of law of demand. இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாஸ்டிசிட்டி மீன்ஸ் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் டிமாண்ட் டியூ டு ப்ரைஸ் சேஞ்ச். இப்போ ஒரு ப்ரைஸோட சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிமாண்ட் எவ்வளோ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, மேலே போகுதா கீழே போகுதா இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டாக சேமாக இருக்கா அப்படின்றத பார்க்குறது தான் இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இதில் நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி, இன்கம் எலாஸ்டிசிட்டி அண்ட் கிராஸ் எலாஸ்டிசிட்டி. ஓகே, இப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேஞ்ச் இன் ப்ரைஸ், சேஞ்ச் இன் டிமாண்ட், இது படிக்கிறது தான் எலாஸ்டிசிட்டி. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னவாக இருக்கும்? பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். அவ்வளோதான். எவ்வளோ குவான்டிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு அதோட பர்சன்டேஜ் டிவைடட் பை ப்ரைஸோட சேஞ்ச் என்ன அதோட பர்சன்டேஜ். ஓகே, பண்ணோன்னா நம்மளுக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கிடச்சிரும். இப்போ இங்கே நான் உங்களுக்கு சின்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். லா ஆஃப் டிமாண்ட் when ப்ரைஸ் கோஸ் அப், நான் என்ன சொன்னேன், டிமாண்ட் கம்மியாயிடும். இப்போ இதுவே வந்து ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் அதிகமாகிடும். ஓகே, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி இஸ் இன்வர்ஸ். இன்வர்ஸ் அப்படின்னும் போது ரெண்டும் சேம் டைரக்ஷனில் இருக்காது. இப்படி 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 தான் இருக்கும், தாண்டி ஒரே டைரக்ஷனில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஆர் எம்ஆர். ஏஆர் அப்படின்றது ஆவரேஜ் ரெவென்யூ,
எம்ஆர் அப்படின்றது மார்ஜினல் ரெவென்யூ. இதோட டெஃபினேஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி எக்ஸாம்க்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கேன். கிராஃப் பார்க்கலாம். கீழே வந்து யூனிட் சோல்ட் அண்ட் சைடில் ஏஆர் அண்ட் எம்ஆர், ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ. இதில் ஏஆர் அண்ட் எம்ஆர் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னும் போது ஈக்குவலாக இருக்கும். மோனோபொலி அப்படின்னும் போது ஏஆர் இஸ் கிரேட்டர் தென் எம்ஆர். ஓகே, அண்ட் அதே மாதிரி பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஈக்குவலாக இருக்கும் எம்ஆர். மோனோபொலியில் எம்ஆர் ஃபால்ஸ் ஃபாஸ்டர், எம்ஆர் சீக்கிரமாக கம்மியாகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ரெண்டுமே சேர்ந்து ஸ்டார்ட் ஆகும். இது அதிகமாகும் போது அதுவும் ஈக்குவலாக அப்படியே ஆகும். ஆனால் அது ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் எம்ஆர் சீக்கிரமாக ஃபாலோ ஆகிடும், ஏஆர் லேட்டாக தான் ஃபாலோ ஆகும். அண்ட் அதே மாதிரி ஏஆர் தான் எம்ஆரை விட அதிகமாக இருக்குது. ஓகே, ஏஆர் இஸ் கிரேட்டர் தென் எம்ஆர். இது எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த டேபிள் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஒரு பேஜை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கன்சியூமர் பிஹேவியர், நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். கன்சியூமர் பிஹேவியர் ஸ்டடீஸ் ஹவு கன்சியூமர் அலோகேட் இன்கம் டு மேக்ஸிமைஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கன்சியூமர் நம்மளோட எல்லாரோட பிஹேவியருமே எப்படி இருக்கும், நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்கம் வந்து அலாட் பண்ணுவோம். இதை தான் கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் யூட்டிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் இருக்குது. யூட்டிலிட்டி அப்படின்றது என்னென்னா வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் தி கமாடிட்டி. ஒரு கமாடிட்டி, ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னும் போது அந்த ப்ராடக்ட்டுக்கு வாண்ட் சாட்டிஸ்ஃபைங், நம்ம தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அந்த பவர் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் யூட்டிலிட்டி அனாலிசிஸ். இதில் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி இருக்குது, டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி. டோட்டல் யூட்டிலிட்டி அப்படின்னும் போது டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கதை டோட்டல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னும் போது அடிஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் 1 எக்ஸ்ட்ரா யூனிட். நம்ம ஆல்ரெடி இருக்கிறதோட இன்னும் 1 எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ அடிஷ்னலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்றத படிக்கிறது தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஓகே, இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இருக்குது, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சார்ட் பார்க்கலாம். யூட்டிலிட்டி அப்ரோச்சஸ் மொத்தம் 2 விதமாக அப்ரோச் வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஒன்று கார்டினல் அப்ரோச், இன்னொன்று ஆர்டினல் அப்ரோச். கார்டினல் அப்படின்னும் போது நம்பரில் மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. இதில் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி, இந்த மாதிரி 2 விதமாக இந்த கார்டினல் அப்ரோச் கிளாஸிஃபை ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டினல் அப்ரோச் அப்படின்னும் போது இதை மெஷர் பண்ண முடியாது, ஒன்லி நம்மளால் ரேங்க் தான் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அந்த மாதிரி ரேங்க் தான் பண்ண முடியும். தாண்டி எனக்கு வந்து இதிலேருந்து 10 யூட்டிலிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு மெஷர் பண்ண முடியாது. இதில் ஜேஆர் ஹிக்ஸ் அண்ட் ஹேலன் தான் வந்து இந்த ஆர்டினல் அப்ரோச்சை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ளோ சார்ட். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கார்டினல் அப்ரோச்னா என்ன, யார் இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கா, என்னென்ன லாஸ் இதில் இருக்குது. ஆர்டினல்னா என்ன, இது யார் நம்மளுக்கு கொடுத்துருக்கா, அண்ட் இதில் என்ன விதமான அப்ரோச்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஸ்டேட்ஸ் தட் consumer consumes more units of goods or service, additional satisfaction, அதாவது utility gained from consuming each additional unit decreases. நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கன்சியூமர் ஏதாவது ஒரு ஆப்பிள் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒன்று அதிகமாக கன்சியூம் பண்ண அவங்களுக்கு அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 2 ஆப்பிள் வேணும் அப்படின்னும் போது எனக்கு 5 ஆப்பிள்ஸ் இருந்ததுன்னா எனக்கு செம்ம ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 5 ஆப்பிள் எனக்கு கிடைக்கும். பட் 6th ஆப்பிள் அண்ட் 7th ஆப்பிள் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்ச அப்புறமும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பிள்ஸால் எனக்கு என்ன ஆகும், என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாகும், எனக்கு அது பிடிக்காமல் போகும். அந்த 6th and 7th சாப்பிடும்போது எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் மோர் தென் ஐ ஹவ் எக்ஸ்பெக்டட். அதனால் இதுக்கு பேர் தான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆக நம்மளுக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாகிட்டே வரும். அதுதான் டிமினிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினல் அப்படின்னா 1 எக்ஸ்ட்ரா, 1 மோர் எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி. டிமினிஷிங் அப்படின்னும் போது கம்மியாகிறது அப்படின்னு மீனிங். ஓகே,
as consumption increases mu decreases. நான் அதிகமாக கன்சியூம் பண்ணேன் என்னோட மார்ஜினல் யூட்டிலிட்டி 1 எக்ஸ்ட்ரா அப்படின்ற அந்த யூட்டிலிட்டி கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுக்கான டயக்ராம் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதாவது நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுக்கும்போது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் 25 பாயிண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் அதுவே நீங்கள் 4 ஆப்பிள் எடுக்கும்போது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் 5 ஆகிடும். அண்ட் 5 எடுக்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது, 0 ஆகிடும். அண்ட் தென் 6th ஆப்பிள் எடுக்கும்போது அது நெகட்டிவ் ஆகிடும், -5ல் வந்து நின்றுடும். ஸோ இதை தான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்க்கலாம். ஸ்டேட்ஸ் தட் consumer maximizes total utility when the last unit money spent on each good provides the same marginal utility. Equi marginal utility அப்படின்றது மார்ஜினல்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 more எக்ஸ்ட்ரா அப்படின்றது. ஈக்வி அப்படின்னும் போது ஈக்குவல் ஆகிடும். கன்சியூமர் அது செலவு பண்ணக்கூடிய மணி வந்து ஈக்குவலான மார்ஜினல் யூட்டிலிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதாவது consumer spends income in such a way that marginal utility of all goods become equal. நான் எத்தனை குட்ஸ் வாங்கினாலும் முன்னாடி பார்த்ததில் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டுமே இருந்தது, இங்கே ஒரு ஆப்பிள் ஒரு பனானா எடுத்துக்கலாம். ஸோ அப்போது ஆப்பிள் பனானா இது எல்லாத்துலேயுமே என்னோடய மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதாவது என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஈக்குவலாக வச்சுக்கிறாங்க. ஓகே, இதுக்கான டயக்ராம் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கெயின் ஆஃப் யூட்டிலிட்டி, லாஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. ஒன்றுத்தில் கெயின் வருது, இன்னொன்றுத்தில் லாஸ் வருது. ஸோ இங்கே வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி ஈக்குவலாக ஆகிடுது. அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. கன்சியூமர் இப்போ நான் ஆப்பிள் பனானா, ஆனால் எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும் அப்படின்னும் போது பனானாவும் நான் ஈக்குவல் போர்ஷனாக வாங்கிட்டேன். ஸோ ரெண்டுமே சாப்பிடும் போது எனக்கு இது ஆப்பிளில் எனக்கு மோர் சாட்டிஸ்ஃபை ஆவேன், பனானாலே எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகிடும். இதை தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆல் குட்ஸ் பிகம் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கன்சியூமர் ஸ்பெண்ட் பண்ணுற மணியோட லாஸ்ட் யூனிட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து ஈக்குவல் ஆகிடுது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அண்ட் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். கீ ஐடியா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன அப்படின்னா, மார்ஜினல் யூட்டிலிட்டி டிக்ரீசஸ் வித் ஈச் அடிஷ்னல் யூட்டிலிட்டி கன்சியூம். ஒரு ஆப்பிளோ நான் எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ண என்னோடய யூட்டிலிட்டி கம்மியாகிட்டு வருது. அப்போ இதுக்கான கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனு, அவங்களோட பிஹேவியர், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னும் போது மார்ஜினல் யூட்டிலிட்டி பர் யூனிட் காஸ்ட் ஈக்குவலைஸ்ட் அக்ராஸ் குட்ஸ். நிறைய குட்ஸ் இருக்குது, அதுக்கான மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்றது தான் இங்கே மீனிங். இதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, கைட்ஸ் ஆப்டிமல் அலோகேஷன் ஆஃப் இன்கம். அப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய இன்கம்மை நான் எப்படி அலோகேட் பண்ணுறது அப்படின்றது தெரியும். இப்போ ஆப்பிள் பனானா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரலை அப்படின்னும் போது அப்போ நெக்ஸ்ட் நான் வந்து எந்த ஃப்ரூட் எது நியூட்ரிஷனாக இருக்குமோ நான் அதில் போகலாம் அப்படின்றத ப்ராப்பரான ஒரு அலோகேஷன் கைட் நம்மளுக்கு இந்த லா ஆஃப் மார்ஜினல் ஈக்விட்டி நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ், இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்றது நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, இங்கே நம்மளுக்கு அப்ரோச்சஸில் வந்திருந்தது. ஆர்டினல் அப்ரோச்சஸ் ஹிக்ஸ் அண்ட் ஹேலன் கொடுத்துருக்கிறது தான் இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ரெண்டு கான்செப்ட், லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அண்ட் லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி, இது வந்து நம்மளுக்கு ஆல்ஃப்ரெட் மார்ஷல் கொடுத்துருக்கிறது கார்டினல் அப்ரோச். அதனால தான் இந்த ஃப்ளோ சார்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னும் போது என்னென்னா, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். 1 ஆப்பிள் 1 பனானா, இந்த மாதிரி ஈக்குவலாக நம்மளுக்கு ஒரு காம்பினேஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு ஈக்குவலாக சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றத தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பனானா பிடிக்கல, ஆப்பிள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது 2 ஆப்பிள் 1 பனானா கிவ்ஸ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இப்போ வேறு யாருக்காவது பனானா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது 3 பனானா 1 ஆப்பிள் gives them a satisfaction. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து ஈக்குவலான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர்றது தான் நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதாவது இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்றது டவுன்வர்டாக மட்டும்தான் ஸ்லோப் ஆகும். கான்வெக்ஸ் டு த ஒரிஜின். இப்போது ஒரு கிராஃப் இப்படி இருக்குன்னா இப்படி தான் நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருக்கும், தாண்டி இப்படி இருக்காது. அதை வந்து சொல்கிறாங்க கான்வெக்ஸ் டு த ஒரிஜின்.
நெவர் இன்டர்செக்ட். ரெண்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது, ஒன்றுத்துக்கு ஒன்று மீட்டே பண்ணாது. இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா அது இன்டிஃபரன்ஸ் கர்வ் கிடையாது. அண்ட் நான் இன்னொன்று என்ன சொன்னேன், கான்வெக்ஸாக இல்லை கான்கேவாக இருக்குது அப்படின்னாலும் அது இன்டிஃபரன்ஸ் கர்வ் கிடையாது. ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் கன்சியூமர் ஈக்விலிபிரியம். கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அப்படின்னும் போது கன்சியூமர் மேக்ஸிமைசஸ் தேர் டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிவன் தேர் லிமிட்டட் இன்கம் ப்ரிவைலிங் மார்க்கெட் ப்ரைஸஸ். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸ்க்கு அவங்க வச்சுருக்க இன்கம்மை வச்சு மேக்ஸிமமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கன்சியூமர் வந்து எடுத்துப்பாங்க. அப்போது கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அக்கர்ஸ் எப்போ அப்படின்னும் போது பட்ஜெட் லைன் டச்சஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இன்டிஃபரன்ஸ் கர்வ் எதுக்கு நம்ம போடுறோம், நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போது அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வை எங்கே பட்ஜெட் லைன் மீட் பண்ணுதோ அதை தான் நம்ம கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகே, கன்சியூமர் கிட்டே இருக்கக்கூடிய இன்கம் வச்சு அவங்க எந்த அளவுக்கு டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ஈக்விலிபிரியம் கான்செப்ட். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிராஃபில் இதுதான் வந்து நம்மளோட பட்ஜெட் லைன், இதுதான் நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ். நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் எங்கே பட்ஜெட் லைன் மீட் பண்ணதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம கன்சியூமர் ஈக்விலிபிரியம் சொல்கிறோம். இந்த டயக்ராமில் பாயிண்ட் இ தான் கன்சியூமர் ஈக்விலிபிரியம். ஓகே, தென் ஒரு சின்ன குவிக் ரீகேப் பார்க்கலாம். யூட்டிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்னும் போது கார்டினல் ஆர் யூட்டில்ஸ் அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அதுக்கான நான் உங்களுக்கு கீவேர்டு மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னும் போது கூசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்ற இன்னொரு நேமும் இருக்குது. லா ஆஃப் ஈக்விட்டி மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னும் போது கூசன்ஸ் செகண்ட் லா ஆர் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்றது இன்னொரு டேர்ம். இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ் அப்படின்றது ஆர்டினல் ஆர் ரேங்கிங் அப்படின்றத பார்த்தோம். கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அப்படின்ற போது டேஞ்சன்சி. ஓகே, இங்கே டேஞ்சன்சியில் எந்த இது மீட் ஆகுதோ அதை தான் நம்ம கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் law of variable proportion and returns to scale பார்க்கலாம். Production refers to the process of converting inputs into outputs. Input அப்படின்னும் போது labor, capital, land, machinery. Output அப்படின்னும் போது goods and services we produce. ஓகே, இப்போ law of variable proportion அப்படின்னும் போது இந்த இன்புட்ஸ்க்கான அவுட்புட்ஸ் இது எல்லாமே எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் இருக்குது. law of variable proportion அப்படின்னா என்னென்னா, when one factor of production is increased while other factor remain constant, output will initially increase, then increase at a decreasing rate and finally decline. அதாவது law of variable proportion இங்கே நீங்கள் கிராஃப் அண்ட் இங்கே நான் உங்களுக்கு டேபிள் காலம் கொடுத்துருக்கேன், இதை வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஒரு சர்டன் டைமில் கான்ஸ்டன்ட் ஆகிட்டு அண்ட் தென் ஸ்டார்ட் டு டிக்ரீஸ் ஆகிட்டு டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இங்கே லா ஆஃப் வேரியபிள் ப்ரொப்போர்ஷனோட மீனிங். இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, டோட்டல் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று அதிகமாக ஸ்டார்டிங்கில் இங்கே அதிகமாகிற மாதிரி ஆகிட்டு 2லேருந்து 18 வரைக்கும் போயிட்டு திரும்ப 18லே கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அண்ட் திரும்ப டிக்ளைன் ஆகுது. அதுதான் டோட்டல் ப்ராடக்ட் இந்த ஒரு பர்டிகுலர் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொப்போர்ஷனில் ஆகும். மார்ஜினல் யூனிட் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகுது அண்ட் தென் ஸ்டார்ட் டு டிக்ரீஸ் அண்ட் மைனஸ்லேயே போகுது. ஓகே, ஆவரேஜ் ப்ராடக்ட் என்ன ஆகுது, அதுவுமே அதிகமாகுது அண்ட் கான்ஸ்டன்ட் ஆகிட்டு கம்மியாகுது. இதை 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக வந்து பிரிச்சுருக்காங்க லா ஆஃப் வேரியபிள் ப்ரொப்போர்ஷனை. ஒரு டோட்டல் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் எந்தெந்த ஸ்டேஜஸில் எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதா, கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, டிக்ளைனாக இருக்கா அப்படின்றத பார்க்குறது தான் இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொப்போர்ஷன். உங்களுக்கு இன்னமும் பெட்டராக ஒரு டேப்லோ காலம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அசம்ஷன்ஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். டெக்னாலஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். வேரியபிள் அப்படின்ற மீனிங் வந்து சேஞ்ச் ஆகிறது. அதர் ஃபேக்டர்ஸ் மீது எல்லாமே ஃபிக்ஸடாக கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கும், மாறாது. அப்ளைஸ் இன் ஷார்ட் ரன், இது வந்து ஷார்ட் ரன்னுக்கு ஏற்ற ஒரு லா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த டேப்லோ காலம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் 3 ஸ்டேஜஸும் என்னென்ன அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ், டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி போட்டு டயக்ராம் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த சைடு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து உங்களுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது கொஷின் கேட்குறதுல.
ஸோ இப்போது ஸ்டேஜ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராடக்ட் என்ன ஆகும், மார்ஜினல் என்ன ஆகும், ஆவரேஜ் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் டோட்டல் ப்ராடக்ட் அதிகமாகும், அது இன்க்ரீஸிங் ரேட். அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும், அது டிக்ரீஸிங் ரேட். ஓகே, இன்க்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும், தென் டிக்ரீஸிங் ரேட்லேயும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஸ்டேஜ் 1. மார்ஜினல் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரீச்சஸ் இஸ் மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு போகும் அண்ட் அப்புறம் கம்மியாக ஸ்டார்ட் ஆகிடும். இதுவே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் மேக்ஸிமம் தொற்றும் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில். தென் செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே கம்மியாகிட்டு இருந்தது இல்லையா, ஸோ இது கண்டினியூ டு இன்க்ரீஸ் அண்ட் த டிமினிஷிங் ரேட் அண்ட் ரீச்சஸ் மேக்ஸிமம். அதாவது இங்கே பார்த்தோம் இல்லையா ஸ்டேஜ் 1ல் டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் ஸ்டேஜ் 2லையும், திரும்ப டிக்ரீஸிங் ரேட்லேயே இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் மேக்ஸிமமாக அட்டைன் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜில் தான் கம்மியாக ஸ்டார்ட் ஆகும் இந்த டோட்டல் ப்ராடக்ட். இதுவே வந்து நீங்கள் மார்ஜினல் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கம்மியாகும் போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகி டிமினிஷ் ஆகி ஈக்குவல் டு 0 ஆகிடும் அண்ட் தென் ஈக்குவல் டு 0க்கு அப்புறம் என்ன நெகட்டிவ் ஆகிடும், அது தேர்ட் ஸ்டேஜில். தென் இதுவே ஆவரேஜ் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் அட்டைன் ரீச் பண்ணிடுச்சா, நெக்ஸ்ட்டு மார்ஜினல் ப்ராடக்டை ஈக்குவல் பண்ணிவிடும். இங்கே என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் இங்கே ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்மியாகிட்டு அண்ட் கம்மியாகி டிமினிஷ் ஆகிட்டே இருந்து 0க்கு வந்துடும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவ் வரைக்கும் போகும், பட் ஆவரேஜ் பாசிட்டிவோட 0வோட ஸ்டாப் ஆகிடும். அப்படின்றது தான் இந்த ரிலேஷன்ஷிப் அமாங் டோட்டல் ஆவரேஜ் மார்ஜினல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இந்த டேபிள் புரியல அப்படின்றவங்க இங்கேயும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டோட்டல் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட். டோட்டல் ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அதிகமாகும், செகண்டில் ஸ்லோவாகும், தேர்ட் ஸ்டேஜில் கம்மியாகிடும். அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டார்டிங்கில் அதிகமாகும், செகண்ட் ஸ்டேஜ்லேயே ஃபால் ஆகிடுது, தேர்ட் ஸ்டேஜில் நெகட்டிவே ஆகிடுது. இதுவே வந்து நீங்கள் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது, ஸ்டார்டிங்கில் அதிகமாகுது, மேக்ஸிமம் ரீச் பண்ணிவிட்டு கம்மியாகிட்டு 0லேயே நிற்குது அப்படின்றது ஆவரேஜ் ப்ராடக்ட். ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் எக்ஸ்பிளைன் சேஞ்சஸ் இன் அவுட்புட் வென் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் இன்க்ரீஸ்டு. எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் அதிகமாகும் போது நம்மளோட அவுட்புட்டோட சேஞ்சஸ் என்ன அப்படின்றத பார்க்குறது இந்த ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இது லாங் ரன்னுக்கு அப்ளை ஆகும். நம்ம முன்னாடி பார்த்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் வந்து நம்மளுக்கு ஷார்ட் ரனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஷார்ட் ரனில் இருக்குது அண்ட் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும், மீதி எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இதுவே இந்த ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் என்ன ஆகும், எல்லா ஃபேக்டர்ஸும் சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அதுக்கான சேஞ்சஸ் இன் அவுட்புட் என்ன அப்படின்றத பார்க்குறது தான் இது லாங் ரனில் அப்ளிகபிள். டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அண்ட் டிக்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இன்க்ரீஸிங் அப்படின்னும் போது நம்ம அதிகமாக அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான். ப்ரொபோர்ஷனேட்லி கம்பேர்ட் டு இன்புட், நம்மளோட இன்புட்டை விட அவுட்புட் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறது இன்க்ரீஸிங். அதாவது இன்க்ரீஸிங் அப்படின்னும் போது இன்புட் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் நம்மளுக்கு 20% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கான்ஸ்டன்ட் அப்படின்னும் போது சேமாக இருக்கும், நம்ம இன்புட் 10% கொடுத்தா அவுட்புட்டும் 10% தான் இருக்கும். டிக்ரீஸிங் அப்படின்னும் போது என்னவாக இருக்கும், இன்புட் நம்ம ஒரு 10% கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவுட்புட் அதை விட கம்மியாக 5% தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இதை டிக்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நம்ம 10 கொடுத்து 20 வந்தால் இன்க்ரீஸிங், 10 கொடுத்து 10 சேமாக இருந்தால் அது வந்து கான்ஸ்டன்ட், 10 கொடுத்து அதுக்கு கம்மியாக 5 வந்தால் டிக்ரீஸிங். அதுதான் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஓகே, அதிகமாச்சுன்னா இன்க்ரீஸிங், கான்ஸ்டன்ட், டிக்ரீஸிங். நெக்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்றது ஷார்ட் ரன், ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் வந்து லாங் ரன். அண்ட் இங்கே ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் மாறும், இங்கே எல்லா ஃபேக்டருமே மாறும். இது வந்து ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டில் இருக்கும், இங்கே வந்து எல்லாமே ஆப்சண்ட்டில் இருக்கும். எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா வேரியபிள் ப்ரொபோர்ஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ப்ரொடக்டிவிட்டியை ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலில் பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்துருக்கேன், இது நீங்கள் பார்க்க வேணாம், இந்த ஒரு 3 ஸ்டேஜஸ் மட்டும் பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து தியரி ஆஃப் காஸ்ட். காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா
relationship between the cost and the output level at which products are produced. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்டோட அவுட்புட் அதுக்கு செலவு பண்ணின காஸ்ட், இதை படிக்கிறது தான் தியரி ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய இருக்குது, ஷார்ட் ரன் காஸ்ட், லாங் ரன் காஸ்ட் அப்படின்னு. ஷார்ட் ரன் காஸ்ட்டில் ஆவரேஜ் காஸ்ட், ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், இந்த மாதிரி 4 விதமாக ஷார்ட் ரன் காஸ்ட்டில் பிரியுது. லாங் ரன் அப்படின்னும் போது லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட், லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட், இது எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ நம்ம படிப்போம். இது ரொம்பவே ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ் அப்படின்னும் போது சம் ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபிக்ஸட், சம் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள். அதாவது ஒரு சிலது ஃபிக்ஸடாக இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக, ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் வேரி ஆகும், சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட், ஏஎஃப்சி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட் பண்ணால் நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் கிடச்சிடும். இதுக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஃபால்ஸ் கண்டினியூஸ்லி ரெக்டாங்குலர் ஹைப்பர் பேரபுலா ஷேப். இதுக்கான ஒரு ஷேப்புமே உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே, ஏஎஃப்சினா என்ன ஷேப், ஏவிசினா என்ன ஷேப், ஏசினா என்ன ஷேப், ஏஎம்சினா என்ன ஷேப். நான் இப்போ சர்க்கிள் பண்ணியிருக்க எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி மட்டும்தான் ஹைப்பர் பேரபுலா ஷேப்பில் இருக்கும், மீதி எல்லாமே யூ ஷேப்பில் தான் இருக்கும் கர்வ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். இது இனிஷியலி இன்க்ரீஸ் ஆகும், காஸ்ட் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா. காஸ்ட் அதிகமாகும் போது அதோட ரிட்டர்ன்ஸும் வந்து கம்மியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னும் போது ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட் பிடிச்சாலும் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா ஏவிசி அண்ட் ஏஎஃப்சிங்க நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆவரேஜ் காஸ்ட் கிடைக்கும். ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் ஃபார்முலாஸ் ஃபார் ஆவரேஜ் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னாலே என்ன, மார்ஜினல் அப்படின்ற வேர்ட்னால எக்கனாமிக்ஸில் அடிஷ்னல் யூனிட், 1 எக்ஸ்ட்ரா யூனிட் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அடிஷ்னல் காஸ்ட் இன்கர்ட் ஃபார் ப்ரொடியூசிங் 1 எக்ஸ்ட்ரா யூனிட். ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இருக்கிற அதிக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அடிஷ்னல் காஸ்ட்டை தான் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சேஞ்ச் இன் டிசி டிவைடட் பை சேஞ்ச் இன் அவுட்புட். நீங்கள் எங்கெங்கெல்லாம் மார்ஜினல் அப்படின்ற வேர்ட் பார்க்குறீங்கன்னா சேஞ்ச் அப்படின்றது ஃபார்முலாவில் வந்துடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் அவுட்புட். ஓகே, இந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு நார்மலாக இது டிவிசி, இது டிசி, அதாவது டோட்டல் காஸ்ட். ஃபிக்ஸடாக இருக்கக்கூடியது, எந்த சேஞ்சுமே இல்லாமல் இருக்கக்கூடியது தான் ஃபிக்ஸட் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகே, மார்ஜினல் காஸ்ட் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். மார்ஜினல் காஸ்ட் வந்து யூ ஷேப்டு கர்வ் இந்த மாதிரி இருக்கும், யூ ஷேப்பில் அப்படின்றது டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி அண்ட் எம்சி பார்க்கலாம். ஏசிஎம்சி நம்ம முன்னாடி ஏஆர்எம்ஆர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட். அங்கே நம்ம ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ பார்த்தோம். இங்கே ஏசிஎம்சி ஆவரேஜ் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட். இது என்னென்னலாம் ஆகுது அப்படின்றத இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த 3 கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும், ஈஸியாக இந்த கான்செப்ட் வச்சு கொஷின் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். எம்சி மார்ஜினல் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஏசி ஃபால் ஆகும்போது. இப்போ நீங்கள் ஏசி கம்மியாகும் போது அதை விட மார்ஜினல் காஸ்ட் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் எம்சி வந்து கிரேட்டர் தென் ஏசி எப்போனா ஏசி ஏறும்போது. இப்போது ஏசி வந்து கம்மியாகிட்டே இருக்கா, ஸ்டார்டிங் டு ரைஸ் அப்படின்னும் போது இது அதை விட முன்னாடி அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் எம்சி கட்ஸ் ஏசி அட் மினிமம் பாயிண்ட். எம்சி என்ன பண்ணோம் அப்படின்னா ஏசியோட லோயஸ்ட் பாயிண்டில் அதை வந்து கட் பண்ணி மேலே போகும். இந்த 3 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, என்னென்ன அந்த 3 பாயிண்ட், ஏசி கம்மியாகும் போது எம்சி அதை விட கம்மியாகும், அண்ட் ஏசி அதிகமாகும் போது எம்சி அதுக்கும் மேலே கிரேட்டராக ரைஸ் ஆகும், அண்ட் எம்சி ஏசியோட லோயஸ்ட் மினிமமில் வந்து ஏசியை கட் பண்ணும். இப்படின்ற 3 ரிலேஷன்ஷிப் மட்டும் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் லாங் ரன் கர்வ்ஸ்லாம் பார்க்கலாம். லாங் ரன் கர்வ்ஸ்னால் என்ன, எல்லா ஃபேக்டர்ஸுமே சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் லாங் ரன் கர்வ். ஷார்ட் ரன் என்ன பார்த்தோம், சம் ஃபேக்டர்ஸ் வில் சேஞ்ச், சம் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படின்றத பார்த்தோம். இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகும். லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்றது கண்டுபிடிப்போம். இது என்னென்னா மினிமம் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அதோட மினிமம் அப்படின்றத ஷோ பண்ணுறது தான் இந்த எல்ஏசி. இது யூ ஷேப்பில் இருக்கும். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பிளானிங் கர்வ் அப்படின்னும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபார்
additional unit produced. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ஜினல்னாலே additional extra unit produced இது மாதிரி தான் மீனிங் வரும். இதுக்கான டயக்ராமும் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு குவிக் ரீகேப்கான ஒரு இமேஜ். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டோட்டல் காஸ்ட் அப்படின்றது டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்றத வச்சு பண்ணலாம். ஏஎஃப்சி அப்படின்னும் போது டிஎஃப்சி பை கியூ, அதாவது டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். ஏவிசினா என்ன? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். ஏடிசினா டோட்டல் காஸ்ட் பை அவுட்புட். எம்சி அப்படின்னும் போது சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் எல்ஆர்ஏசி லாங் ரன் ஆவரேஜ் கர்வ் அப்படின்னும் போது லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். எல்எம்சி அப்படின்னும் போது என்னது? மார்ஜினல் காஸ்ட். அப்போது சேஞ்ச் இன் லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி. ஓகேவா? இதுதான் உங்களோட ஃபுல் ஃபார்முலா. ஷார்ட் ரன்னுக்கும் லாங் ரன்னுக்கும் ஏற்ற மாதிரி ஃபுல் கான்செப்ட் ஃபார்முலா நான் உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஷார்ட் ரனுக்கும் லாங் ரனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் எஃப்சி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்னால் என்ன, எப்படி இருந்தது நம்மளோட கிராஃபில்? ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது, ஃபிக்ஸடாக கான்ஸ்டண்ட்டாக இருந்தது, அதுதான் இங்கே சொல்கிறோம். ஸோ விசி வேரியபிள் காஸ்ட் அப்படின்னும் போது வேரி வித் த அவுட்புட். உங்களோட அவுட்புட் இங்கே ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கர்வ் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் விசி. ஏசி அண்ட் எம்சி ஆர் யூ கர்வ்ஸ். நம்ம ஏசி எம்சி பார்த்தோம் இல்லையா, இங்கே கட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்ல, இது வந்து யூ கர்வ்ஸில் இருக்குது ரெண்டுமே. எம்சி எங்கே கட் பண்ணோம்? ஏசியை அட் த மினிமம் பாயிண்ட். ஓகே, இதோட மினிமம் பாயிண்டில் தான் இங்கே கட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எல்ஏசி அப்படின்றதோட இன்னொன்று டேர்ம் என்னது? பிளானிங் கர்வ். இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்செப்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பற்றி பார்ப்போம். நம்ம எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபொலி, மோனோபொலிஸ்டிக், ஒலிகோபொலி இதெல்லாம் சொல்லுவோம். மோனோபொலி அப்படின்னும் போது ஒரே ஒரு செல்லர் தான் இருப்பாங்க. ஓகே, அண்ட் கம்ப்ளீட் மார்க்கெட் கண்ட்ரோல் அப்படின்றது இங்கே இருக்கும். மார்க்கெட்டோட ஃபோர்ஸஸ் வந்து இர்ரெலவெண்ட்டாக ஆகிடும். இதுவே ஒலிகோபொலி அப்படின்னும் போது கம்மியான கம்பெனிஸ் இருக்கும். இங்கே ஒரே ஒரு செல் இருக்காங்களா, இங்கே கொஞ்சம் கம்மியாக ஃபியூவர் இருப்பாங்க. எந்த கிளாரிட்டியுமே இருக்காது எத்தனை ஃபர்ம்ஸ் அப்படின்றதில். இப்போ 3 to 5 ஃபர்ம்ஸ் வந்து டாமினேட்டிங்காக இருப்பாங்க. ஓகே, 2-3 கடை மட்டும் இதுதான் ப்ரைஸ் அப்படின்றத செட் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் இருக்க எல்லா கடையுமே அங்கே வந்து அதை தான் ஃபாலோ பண்ணணும். இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒலிகோபோலி. நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னும் போது மார்க்கெட்டில் நிறைய நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இதுக்கான என்ட்ரி எக்ஸிட் பேரியர் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வந்து கடை நடத்தலாம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் கடையை மூடிட்டும் போகலாம். ஹோமோஜினியஸ் குட்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சில பர்டிகுலர் ஏரியாலாம் போனீங்கன்னா அங்கே டிஜிட்டல் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும், சிடி மட்டும்தான் விற்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட் போனீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அதிகமான செல்லர்ஸ் இருப்பாங்க ஒரே பர்டிகுலர் ப்ராடக்ட் விற்று. அண்ட் அதுக்கேற்ற பையர்ஸும் அங்கே வந்து அதிகமாக வருவாங்க. இது பர்ஃபெக்ட் காம்படிஷனோட எக்ஸாம்பிள். ஹோமோஜினியஸ் குட்ஸ்னால் சேம் குட்ஸ் தான் வைப்பாங்க. எல்லா கடையிலுமே ஃபோனுங்க, சிடிஸ், ஃபோனுக்கு தேவையான கேஜெட்ஸ் இது மட்டும்தான் இருக்கும். ஓகே, தென் மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னும் போது காம்பினேஷன் ஆஃப் மோனோபொலி காம்படிஷன் ஆஃபர் சிமிலர் ப்ராடக்ட் சர்வீஸ் பட் தே ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். இங்கே எப்படி மோனோபொலிஸ்டிக் அப்படின்னும் போது மோனோபொலி பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு செல்லர் இருப்பாங்கன்னு, அதே மாதிரி தான் மோனோபொலிஸ்டிக்கும். ஆனால் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்கும், சேமாக இருக்காது, சிமிலராக இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஓப்போ விற்கிறாங்க அப்படின்னா பக்கத்து கடையில் ரியல்மி, அதுக்கு பக்கத்தில் ரெட்மி, இந்த மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஒரே ப்ராடக்ட்ஸ் இருக்காது. அப்படின்றது தான் இந்த மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன். நான் இங்கே உங்களுக்கு ஒரு குவிக் ரீகேப்கான செஷன் கொடுத்துருக்கேன். பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்றது ப்ரைஸ் டேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோபொலி சிங்கிள் செல்லர். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டால் கூட உங்களால் இந்த கீ டேர்ம்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். பர்ஃபெக்ட் காம்படிஷன், ப்ரைஸ் டேக்கர். மோனோபொலி சிங்கிள் செல்லர். மோனோபொலிஸ்டிக்னா என்ன சொன்னேன், ப்ராடக்ட்டில் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒலிகோபொலி அப்படின்னும் போது ஃபியூ செல்லர்ஸ் இருப்பாங்க. ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஃபார் சேம் ப்ராடக்ட். இதை தான் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் ஒருத்தவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸஸில் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். அண்ட் இந்த பிடிஎஃப்பும் நான் அதில் தான் வந்து ஷேர் பண்ணுவேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே போடுறேன்.
ஸோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.